ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா, யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி தான் வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் ரோகிணி முழுக்க நினைக்கிறாங்க. ஸோ இதை கேட்டு தான் மீனாவுமே பயங்கர கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியை. ஸோ மீனா இந்த அளவுக்கு முத்துவை பிரிஞ்சு கஷ்டப்படுறாரு, அவங்களுடைய மாமா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ரோகிணியோட மனசு என்ன மனசுன்னே தெரியல. அவங்க தான் நிறைய போய் சொல்லிக்கிட்டு நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கே மீனா அவங்க அம்மா கிட்ட உண்மையாக சொல்லிவிடுவாங்களோ, அவங்க மூலமாக விஷயம் வெளியில் தெரிஞ்சிட்டு போகுது, உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு மீட் பண்ணி பேசுகிறதுக்காக மீனா கிட்டே பேசினாங்க. ஸோ அப்போ விஜயா பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடுறாங்க. ஸோ மீனா பேசிட்டு போனதுக்கப்புறமா ரோகிணியுமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போது விஜயா ஏற்கனவே வீட்டில் இவங்க 2 பேரும் எதுக்காக மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி வராங்க. ரோகிணி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு, சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது போய் சொல்கிறாங்க, நான் கிளைண்ட்டை பார்க்க போயிட்டு வந்தேன் ஆண்டி, அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. அப்போ நீ வேறு எங்கேயுமே போனியா, என்னை திரும்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு விஜயாவை கோவப்பட்டு திட்டுறாங்க. இல்லை ஆண்டி, அது ஒரு வேளை ஆண்டி மீனா கிட்ட போயிட்டு வந்ததை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயப்படுறாங்க. வாயை தந்து பதில் சொல்லு அப்படின்னு. என்னம்மா ரோகிணி கிட்ட ஏம்மா எவ்வளோ கோவப்படுறீங்க, ரோகிணி என்னாச்சு, எங்கே போயிட்டு வர நீ அப்படின்னு. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் இவக்கிட்ட என்னடா பேசிட்டு இவ மாறிட்டா அப்படின்னு நினச்சா திரும்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு, இவ என்றைக்குமே திருந்த மாட்டா போல இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லியிருக்காங்க. ஆண்டி இப்போ எதுக்கு ஆண்டி இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்ன விஷயம் நீ எதுவாக இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட கேளுங்க ஆண்டி அப்படின்னு. அம்மா நீ எதுக்கு அவளை பார்க்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது மீனாவை பார்த்துட்டு வரத ஆண்டி பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆண்டி அது அப்படின்னு, அம்மா யாரம்மா சொல்கிற நீ அப்படின்னு. அதான்டா அந்த பூ கட்டுற போய் பார்த்துட்டு அவ்வளோ பேசிட்டு வராடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, மீனாவை பார்க்க நீ போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறான்ல, பதில் சொல்ல அப்படின்னு. ஆண்டி அது அப்படின்னு, அவள் தான் இந்த வீடு வேணாம் ஒன்றும் வேணான்னு வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிட்டால, நானும் தரித்திரம் போய் தொலைஞ்சியா அப்படின்னு நிம்மதியாக இருக்கலான்னு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், அதான் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிறல. ஆமாம் எதுக்கு நீ அவளை போய் பார்க்க போன, ஏன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்குது, திரும்பவும் வீட்டுக்கு வந்துருங்க மீனா, இந்த வீட்டு வேலையெல்லாம் நீங்களே அவளே செஞ்சுப்பா, நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவளை போய் பார்த்து அவளை இந்த வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வரலான்னு போனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ரோகிணியை. அப்போ ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லை ஆண்டி அதெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி, அதுக்காக நான் மீனாவை பார்க்க போகல அப்படின்னு. பின்ன வேறு எதுக்கு போனேன் அப்படின்னு. அவள் தான் போயிட்டால இந்த வீட்டை விட்டு, அவள் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன், நீ எதுக்கு அப்போ அவளை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லை ஆண்டி அவங்கள பார்த்து மீட் பண்ணி சும்மா பேசிட்டு வரலான்னு தான் போனேன், முத்து இப்போல்லாம் குடிக்கிறதில்ல, வாங்கன்னு நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவள் வர மாதிரி தெரியல ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாம்ளே கூப்பிட்டா கூட மீனா அந்த வீட்டுக்கு வரமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திரும்பவும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, அப்போது நான் நினச்ச மாதிரி நீ அவளை கூட்டிகிட்டு வரதான் போயிருக்கிற அப்படின்னு. ஆண்டி இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்தாங்க, ஏதோ அப்படி கூப்பிடலான்னு போனேன், ஆனால் அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல ஆண்டி அப்படின்னு. அப்போ எதுக்கு என்கிட்ட போய் சொன்னேன், என்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீ அவளை பார்க்க போய் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கோவப்படுறாங்க. அப்புறம் மனோஜ் இருந்துக்கிட்டு, என்னடா மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு விஜயா கேட்கும்போது, ரோகிணி என்ன இதெல்லாம், எதுக்கு மீனாவை போய் நீ கூப்பிட்டு போன, அவள் பொண்டாட்டி மேலே அவனுக்கே அக்கறை இல்லை, அவன் போய் கூப்பிட்டுட்டு வரான், இல்லைன்னா அவங்க 2 பேரும் அங்கேயே இருந்துட்டு போகிறாங்க, அவனும் எங்கேயாச்சும் போகட்டும், உனக்கு என்ன இப்போ அவங்க மேலே அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜே கேட்குறாரு. அப்போ விஜயா இருந்துக்கிட்டு, கொஞ்ச நாளாகவே உன் நடவடிக்கை சரியில்லை, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிகிட்டு இருக்க, என்ன 2 பேரும் பேசி முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்போ ரோகிணி இதை பேசி சமாளிச்சிடுறாங்க விஜயாவை. இல்லை ஆண்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த இடத்துலலாம் போகல, சும்மா ஒரு பேசிக்க அந்த பக்கமாக நான் போனேன், அப்போ மீனா அங்கே இருந்தாங்க, அப்படியே அவங்கள பேசி சும்மா அப்படியே பேசிட்டு வந்தேன் அத்தை, வேறு எதுவுமே இல்லை அது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இதோட லாஸ்ட்டாக இருக்கணும், இனிமேல் அவகிட்ட போய் அவளை பேசுகிறது, இந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அவள் இந்த வீட்டுக்கு வரவே தேவையில்லை, அதான் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்பாடே தப்பிச்சோம் அப்படின்ட்டு மனோஜும் ரோகிணியை கவனிச்சுக்கிட்டே இரு மனோஜ், இவ போயிட்டு பூக்காட்டுறவ கூட ரொம்ப உறவாடுறா, என்ன எதுன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா
இருக்குமா அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம்குள்ளே போயிட்டு இந்த ஆன்ட்டி நான் எல்லா வேலையும் நாம் செய்கிறது, அதாவது இவ்வளோ நாளாக மீனா செஞ்சு அப்படிலாம் கஷ்டப்பட்டா, இப்போ நாம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், நாம் அவகிட்ட மாட்டிக்கிட்டு வேறு ஒரு பிரச்சனையில் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ஆன்ட்டி இது வேற புரியாமல் நம்மக்கிட்ட வந்து கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க, அவளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்ட்டி வேற பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜும் போயிட்டு ரோகிணி இந்த மாதிரிலாம் பண்ணாத, அம்மா இப்போ தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நீ எதுக்கு அம்மாவுக்கு பிடிக்காத மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க, இனிமே அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணியுமே சரி மனோஜ் நீ நான் பார்க்க போகல, சும்மா அந்த பக்கம் போனேன், அதான் பார்க்கலான்னு போனேன், விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலையை போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ இதை பார்த்த உடனே விஜயா வாயை பொழந்து நிற்கிறாங்க. ஏங்க என்னது இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அண்ணாமலை அங்கே இருக்காரு. பார்த்தா தெரியலையா அவன் மாலை போட்டிருக்கான் அப்படின்னு. ஏங்க அது எதுக்குங்க இப்போ போட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறேன், குடிக்கிறான்னு சொல்லி தானே மீனாவும் முத்துவும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு மீனா அவருடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்போது இவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு தான் இனிமேல் மாலை போட்டுட்டு வந்து நிற்கிறான். அவன் குடிக்க மாட்டான், அதுக்கு தான் மாலை போட்டிருக்கான் அப்படின்னு. ஏங்க இவன் மாலை போட்டுட்டா குடிக்கிறது இல்லைன்னு ஆகிடுமா, இவனுடைய உடம்புல தான் குடி மொத்தமாக ஊறி போயிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சத்தம் கேட்டதும் மனோஜ், ரோகிணி, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரவி எல்லாரும் வராங்க. என்னம்மா இது, இவன் உடம்புல முழுக்க ஆல்கஹாலை வச்சுக்கிட்டு இப்படி மாலை போட்டுட்டு வந்து நின்னா அந்த ஐயப்பன் நேர்த்து பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றியெல்லாம் நீ பேசாதடா, குடி ஒரு நாளோட போயிடுது, மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாரு, இனிமே இந்த வீட்டில் எல்லாரும் சுத்தபத்தமாக இருந்துக்கோங்க, அவன் மாலை போட்டிருக்கான் சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்னங்க இப்படி திடுதுப்புன்னு இவன் மாலையை போட்டுட்டு வந்து குடிக்க மாட்டேன் இனி திருந்துருவான், அவன் இந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், அப்போது இவன் திரும்பவும் சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டில் வெறும் சாம்பாரும் ரசம் சோறு மட்டும்தானா, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ஆன்ட்டி உங்களுக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது தான் பிரச்சனையா, முத்து இனி குடிக்க மாட்டேன்னு திருந்தி மீனாவுக்காக மாலை போட்டுட்டு வந்து நிற்கிறாரு, அதை பற்றி நீங்கள் இப்போ நல்ல விதமாக எடுத்துக்க மாட்டிங்களா, உங்கள் பிள்ளை இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அது உங்களுக்கு பெருசாக சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைம்மா, அவளுக்கு இப்போ சாப்பிட முடியலையேன்னு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இங்கே ரோகிணி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு, அப்பாடி இனிமேல் நம்மளை நான்வெஜ் யாரும் சமைக்க சொல்ல மாட்டாங்க, நமக்கு வெஜ்ஜே சுத்தமாக வராது, இதில் நான்வெஜ்ஜே சமைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கணும், எப்படியோ இந்த முத்து மாலையை போட்டுட்டு வந்ததுனால நமக்கு இது வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயோ இவன் இப்போ மாலை போட்டுட்டு வந்ததுனால திருந்திருவான்னு நினச்சி மீனா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்களா, ஒரு வேளை இங்கே திரும்பவும் அப்படியே யோசிச்சு வந்தாலையும் உண்மையை சொல்லிடுவோன்னு ஒரு வேளை பயந்துட்டு வராமல் இருப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, மீனா எப்படி எடுத்துக்க போகிறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு வந்து பயத்திலே இருக்காங்க. என்ன இது ஒவ்வொரு நாளும் நம்மளை எல்லாருமே பயத்திலே வச்சிட்ருக்காங்களே, மீனாவுக்கு உண்மை தெரியாமல் இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம், எப்படியோ எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு இப்போ மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பயத்தோடயே இருக்க வேண்டியதாக இருக்கே, அடுத்து மீனா என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாமல் இப்படி பயத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து இருந்துக்கிட்டு, அப்பா அதான்ப்பா ஷெட்டில் பூஜை வச்சுருக்கோம், எல்லாருமே நீங்கள் வரணும்ப்பா, எல்லாருமே தான் ஸ்ருதி, ரவி நீங்கள் கூட வரணும், டே மனோஜ் நீ கூட வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பூஜை இதெல்லாம் நமக்கெல்லாம் செட் ஆகுது, நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் இருந்துக்கிட்டு. அப்போ அண்ணாமலை இருந்துக்கிட்டு, டே மனோஜ் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, சாமி விஷயம் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பழங்கரில் நீயும் வந்துடணும் அப்படின்னு. முத்து நான் இல்லாமையா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம், அதாவது என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்கள் மூலியமாக எடுத்து ட்ரெண்ட் ஆக்கிட மாட்டேன், இப்போ இதெல்லாம் ட்ரெண்டில் போயிட்டுருக்குல்ல சபரிமலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு இதே வேலையா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ரவி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன முத்து மீனாவும் வருவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன், வருவாளா என்னன்னு தெரியலப்பா, வரணும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இனி நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையிலே தொடமாட்டாப்பா, இனிமேலாச்சும் மீனா இந்த வீட்டுக்கு திரும்ப வருவாள்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதே மாதிரி இருடா முத்து, கண்டிப்பாக மீனா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம
ரவி இருந்துக்கிட்டு அண்ணி இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏடா இங்கே இருக்கிறவங்களால பார்த்தா மனுஷனா சரியில்லையா, உன் அண்ணி மட்டும்தான் உனக்கு மனுஷனா தர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. மா நீ வேற கொஞ்சம் அமைதியாயிருமா, நான் எதை சொல்கிறேன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும், உனக்கு புரியலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணியை பார்த்துட்டு அதுக்காக அவளை இந்த வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு. விஜயா என்ன பேசிட்டு இருக்க நீ, வீட்டுக்கு வந்த மருமக வீட்டை விட்டு போயிருக்கான்னு கொஞ்சமாச்சும் உனக்கு கேசனம் இருக்கா, அவள் எப்படா போவா அப்படின்னு இருக்க போல இருக்கு. மீனா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்தாதான் ரவி சொல்கிற மாதிரி வீடாக இருக்கும், அவள் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க எனக்கே பிடிக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க நீங்களும் அவ்வளோ மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா அப்படின்னு உடனே அமைதியாகிடுறாங்க விஜயா வந்துட்டு. அதுக்கப்புறம் முத்துவை வந்துட்டு அண்ணாமலை இருந்துக்கிட்டு, முத்து மாலை போட்டுருக்க சுத்தபத்தமாக இருந்துக்கோ, எல்லாரும் இந்த வீட்டில் சுத்தமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் புரியுதில்ல விஜயா, உனக்கு தான் சொல்கிறேன், மெயினாக திருட்டுத்தனமாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி வைக்காத, சாமி விஷயம். அப்புறம் இவன் மலைக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட. வேற வழி இல்லையே எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அமைதியாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இனிமே வந்துட்டு முத்து உனக்கு சுத்தபத்தமாக சமைச்சு கொடுக்கணுமேடா, எப்படிடா அப்படின்னு இங்கே நம்ம ரவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அதாப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கடையிலையும் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் முத்து, நான் வேணா உங்களுக்கு குக் பண்ணி தரவா அப்படின்னு. பழங்கூரில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கலாண்டா பூஜை இருக்குன்னு சொல்லி வர சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் எல்லாரும் அங்கேயே தானே சாப்பிடுவீங்க கோயிலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா சாமிங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் இருந்தாலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. மீனா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை முத்து, அவள் யோசிச்சு பொறுமையாக தான் வருவா, அதனால தான் சொல்கிறேன், நீ அங்கேயே சாமிங்களோட சேர்ந்தே சாப்பிட்டுக்கோ, பார்க்கலாம் கண்டிப்பாக மீனா வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு பூஜைக்கான ஏற்பாடை பார்க்க முத்து வந்து திரும்பவும் கிளம்பி அங்கே போயிட்டாரு. அப்போது இங்கே மீனாவுடைய அம்மா வந்து மீனா கிட்ட என்ன சொன்னார் உன்னுடைய மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லியிருப்பாரு, அவரை பற்றி உனக்கு தெரியல, வீட்டுக்கு வந்தால் கூப்பிட வந்தார், வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி மாப்பிள்ளை வேற இப்போ மாலை போட்டுட்டு வந்திருக்காரு, அவருக்கு அங்கே சுத்தபத்தமாக எல்லாம் இருக்கணும், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கணும், பேசாமல் நீ கிளம்பி போ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அவர் மாலை போட்டுட்டு வந்தால் அவரை நம்பி உடனே நான் போயிடணுமா அப்படின்னு. என்னடி அவர் குடிக்கக்கூடாதுன்னு தானே இனிமேல் மாலை போட்டுட்டு வந்திருக்காரு, அது உனக்கு புரியலையே அப்படின்னு. அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வரைக்கும்மா, அதுக்கப்புறம் அவர் மாற மாட்டாருன்னு என்னச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. மீனா இப்படி நீ ஏன் எல்லாத்துக்கும் நெகட்டிவாக பேசினா எப்படி, முதல்ல நீ அங்கே போயிட்டு மாப்பிள்ளை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாரு, கோயிலுக்கு போய் அவர் வந்ததுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரி பண்ணாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், அதான் சம்மந்தி இருக்காருல்ல அவரை வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம், நீ இப்போவே இப்படி நெகட்டிவாக பேசினா எப்படி, மாப்பிள்ளை பூஜைக்கு கூப்பிட்டுருக்காருல்ல, போய் பூ கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக சாயங்காலமாக நம்ம பூஜைக்கு போகணும் அப்படின்னு. நான்லாம் வரலம்மா, நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மீனா இது, மாப்பிள்ளை உன்னை தான் கூப்பிட்டுட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இல்லாமல் அங்கே பூஜை எப்படி நடக்கணும், நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவை ஒரு வழியாக சமாளிக்க வச்சு அவங்களுடைய அம்மா பூஜைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரவி, ஸ்ருதி, அதுக்கப்புறம் மனோஜ், ரோகிணி வீட்டில் எல்லாருமே கிளம்புறாங்க. அண்ணாமலை, விஜய் எல்லாமே வேண்டாம் வெறுப்பா விஜயா வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம பார்வதியும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வதி இந்த மாதிரி முத்து மாலை போட்டிருக்கான் அப்படின்னு விஷயத்த சொன்ன உடனே கண்டிப்பாக முத்துக்காக அவங்க ஓடோடி வருவாங்க பார்வதி வந்துட்டு. அப்போ வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து பூஜைக்கு போகிறாங்க. அப்போ போயிட்டு என்ன முத்து சாமி இதெல்லாம் திடீர்னு இப்படி போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்வதி வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது ஆண்டி, எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மீனாவை பார்த்து. அதுக்கப்புறமா தான் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் அவங்களுடைய அம்மா சத்யா கூடவே சீதாவும் வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதா வந்து என்ன சாமி என்ன கூப்பிடவே இல்லையா அப்படின்னு. சாரி சாமி மறந்துட்டேன், அதான் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முத்துமே இருந்துக்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வம் சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. இனி இந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான்னு தான் சாமி மாலையே போட்டிருக்கான், நீ புரிஞ்சுக்கோ சாமி, அவன்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடாமல் முத்துவை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட இருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால மாறிடுவாருன்னு எப்படி நான் நம்புறது அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வம் இருந்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாண்ணே, நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அண்ணாமலையும் மீனா
பாரும்மா இந்த அளவுக்கு உனக்காக அவன் மாறி இருக்கான், ப்ளீஸ் மீனா புரிஞ்சுக்கோ, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே மீனாக்கு அதே தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கு போ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, சரி பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் மீனா மனசில் இருக்கிற பிரச்சனையே வேறு, இது யாரும் புரிஞ்சுக்காம ஸோ இப்படி வந்து நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, சரி மீனா பார்த்து பொறுமையாக நீ நாளைக்கு காலையில் இல்லை முடிவு எடுத்துகிட்டு எப்படியானா வா, சம்மந்தி அம்மா நீங்கள் தான் மீனாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லி சம்மந்தி புரிய வச்சு அவளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுடைய அம்மாவே. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஸோ முத்துவும் வந்து இங்கே இருக்காங்க. போகும்போது மீனாவை ஏக்கமாக பார்க்குறாங்க. மீனாவுமே முத்துவை அவ்வளோ ஏக்கமாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கவலைப்படாத முத்துசாமி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அப்புறம் செல்வத்துக்கிட்ட வந்து என்ன சாமி இது இப்படி பண்ணிட்டீங்க, நான் கூட மீனவ வரவுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி மாலையை போட்டு விட்டுட்டீங்களே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணாதான் சாமி சிஸ்டர் சாமிக்கு மனசு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் எல்லாரும் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா வந்து முத்துவையே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. அவர் இந்த அளவுக்கு மாறி இருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் நான் நல்லபடியாக சொன்னாலே அவர் எடுத்து புரிஞ்சுப்பார். அன்பா பாசமாக சொன்னாலே கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்கக்கூட ஆள் தான். ஆனால் இந்த ரோகிணிக்காக இவருடைய மனசை நான் கஷ்டப்படுத்துகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா புடுங்கிக்கிட்டே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக பார்வதியோடைய வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வழியை நம்ம வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் எப்படி புது வாழ்க்கையில் எப்படி போகுது என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யா கிட்ட ரோகிணியை பற்றி கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணியை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மீனா திடீர்னு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு வித்யா வந்து மனசுக்குள்ளே ஷாக் ஆகுறாங்க. ஏன் மீனா அப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. ப்ளீஸ்ங்க ரோகிணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவளை பற்றி சொன்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸுங்க உண்மையை மறைக்காதீங்க. எவ்வளோ வருஷமாக நீங்களும் ரோகிணியும் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ரோகிணியை பற்றி உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மீனா நீங்கள் இந்த அளவுக்கு துருவி கேட்குறீங்க அப்படின்னா ஏதோ இருக்க போல இருக்குது, நீங்களே தயவு செஞ்சு என்னன்னு சொல்லிடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வித்யாவுமே இருந்துக்கிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, ரோகிணியால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கிறிஷ் வந்து ரோகிணியோட பையன் தானே, ரோகிணியோட உண்மையான பேர் கல்யாணி தானே, அவளை பற்றின உண்மை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொன்ன உடனே ரோகிணிக்கு ஷாக் ஆகுது. என்ன மீனா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சாரி மீனா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல, இதை உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, ஆனால் இந்த ரோகிணியால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வித்யா வந்து சொல்கிறாங்க. எப்படிங்க அவங்களால இவ்வளோ பெரிய பொய்யையும் இவ்வளோ உண்மையையும் மறைக்க முடியுது, இதை நினச்சி பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா இருந்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் மீனா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேடு கட்ட விஷயம் எங்கள் பாட்டி ஊருக்கு போகும்போது தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அங்கே நடந்த விஷயங்களை மீனா எல்லாத்தையுமே வித்யா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவளுக்காகும், அதாவது கிறிஷ்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கேன், கிறிஷையும் கூட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் என்னை மிரட்டுறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவள் விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுலேருந்து நானும் ரொம்ப குற்ற உணர்ச்சியோடையும் மனசாட்சியோடையும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இதனால் என் புருஷன் கூட நான் சண்டை போட்டுட்டு வந்து தனியாக இருக்கேன், இப்படியா அவங்களுடைய சுயநலத்துக்காக இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறாங்களே, இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள், நீங்களாச்சும் இந்த விஷயத்தை எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து வித்யா கிட்ட கேட்கவும், என்னை மன்னிச்சிடுங்க மீனா, எனக்குமே வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள், ஒரு ஃப்ரெண்டாக என்னால் அவளுக்கு துரோகம் பண்ண முடியல, நானும் எவ்வளவோ தடவை அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன் வீட்டில் விஷயத்த சொல்லிவிடு அப்படின்னு, அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்டயாச்சு இல்லை முத்துக்கிட்டயாச்சும் விஷயத்தை சொல்லி நான் எவ்வளவோ அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன், உங்களால் அவளுக்கு சொல்யூஷன் காண முடியும், நீங்கள் எப்படியாச்சும் அவளை சரி பண்ணுவீங்க, அவளுக்கு வந்து வீட்டில் பிரச்சனை பெருசாக ஆகாமல் காப்பாற்றுவீங்க அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்கவே இல்லை, என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க, வேறு வழி இல்லை மீனா மன்னிச்சிடுங்க, என்ன மீனா இப்போது அவளுக்கு நீங்கள் முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நித்யாவும் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் போய் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல, என் மாமா கிட்ட என்னை உயிராக நம்புகிறேன், என்னை பொண்ணு மாதிரி நம்புறாரு, அவர்கிட்ட என் அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு அவர் குடிக்கிறாருன்ட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன், இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நிலைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க,
நானும் பொறுக்க முடியாத ஒரு கட்டத்தில் நான் வீட்டில் விசேஷத்தை சொல்லிடுவேன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஆனால் கிறிஷோட நிலைமையை நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மீனா, உங்களுடைய சூழ்நிலையும் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ரோகிணியால் எல்லாருக்குமே பிரச்சனை தான். அவள் சொன்ன பொய்யால் இப்போ எல்லாருமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். கவலைப்படாதீங்க மீனா, எல்லாம் சரியாயிடும். அவளால் நீங்களும் முத்துவும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போ கூட அவள் மனசாட்சி கொஞ்சம் கூட இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என் அம்மா கிட்ட வீட்டில் விஷயத்த சொல்லிடுவேணும்னு அக்கறையாக கேட்டு விசாரிச்சுட்டு போக வந்திருக்கா. என்னை பற்றி கொஞ்சம் கூட அவள் கவலையே இல்லை. என் புருஷன் கூட நான் சண்டை போட்டுட்ருக்கான்னு அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே உறுத்தலை அப்படின்னு. அதெல்லாம் ரோகிணிக்கு எப்பயுமே கிடையாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வித்யாவுமே. ஸோ அப்போ மீனா வித்யாவுக்கு விஷயம் தெரியுமா, இல்லை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா, இல்லை தெரியாதா, இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினச்சி மீனா வந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி வித்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வித்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ரோகிணியோட முழு கதையும் வித்யாவுக்கு தெரியும். அதனால் என்னமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு மீனா ரொம்ப தவிச்சு போய் குழம்பு போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.